இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடுவான். அப்போ முதலாவது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை, வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் என்றால், அதனுடைய அடிப்படை எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், அந்த வெற்றி உள்ள வாழ்க்கையின் அடிப்படை காரணம் என்னவென்றால் கீழ்ப்படிதல் மாத்திரமே. எந்த தேவ பிள்ளை ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ, அந்த தேவ பிள்ளையின் ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல் மாத்திரமே. ஒருவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் ஆண்டவருக்கு வேற ஒன்றுமே கிடையாது. என் மகன் என் மகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பது ஆண்டவர் அதை விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்யும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக சம்பவங்கள் கீழ்ப்படிதலுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாமனுடைய வாழ்க்கை, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தது, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது. அது மாத்திரம் அல்ல, அவனுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஒருவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அது நிமித்தம் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஒருவர் கீழ்ப்படியும் பொழுது அது எத்தனை பேருக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன் ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படியும்படியாய் சொல்லுகிறார் என்றால், நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க, அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அநேக முறை இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாமே தடையாய் காணப்படுகிறோம். நம்முடைய கீழ்ப்படியாமையே தடையாய் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் வேதத்திலே அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். அது போல நாமான் என்ற ஒரு மனிதன் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவன் சரீரத்தில் காணப்பட்ட அந்த குஷ்டம் மாறினது, விலகினது, சுகமானது என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், சந்ததிக்கு ஆசீர்வாதம், அவனுக்கும் ஆசீர்வாதம். நாமான் கீழ்ப்படிந்தான், அவனுடைய வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அப்ப நம்முடைய கீழ்ப்படிதல் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக் கொள்வதல்ல, நம்முடைய கீழ்ப்படிதல் வியாதியிலிருந்தும் சுகத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்தார், வலையை வீசினார், இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுத்தார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வருகிறது, பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் அநேக முறை கீழ்ப்படியாமல் போகிறதற்கு காரணம் என்னவென்றால், பிசாசானவன் எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ, நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பிசாசின் கிரியைகள் காணப்படும். பிசாசானவன் தான் எப்பொழுதும் அவனிடத்தில் தான் இப்படிப்பட்ட செயல்கள் உண்டு. கீழ்ப்படியாமின் செயல் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. இந்த கிரியை அவனிடத்தில் இருந்து அவன் கொண்டு வந்து
ஜனங்களுடைய இருதயத்தில் விதைத்து விடுகிறான். அப்பொழுது என்ன உண்டாகிறது என்றால், ஜனங்கள் தேவ வார்த்தைக்கு, தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவனுக்கு நன்கு தெரியும் சாத்தானுக்கு யாருக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று. அதற்கு தடையை தான் அவன் இந்த கீழ்ப்படியாமை கொண்டு வந்து விதைக்கிறது. அப்படி ஜனங்கள் அதற்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கென்று ஒவ்வொருவருக்கென்று நியமித்த அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நிறுத்தி வைத்து விடுகிறார். எப்பொழுது கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுது அவன் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார், இருதயத்தில் இருந்து அவனை புறக்கணித்து விட்டார். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் ஆண்டவர் அவருடைய இருதயத்திலிருந்து நம்மை புறக்கணித்து விடுவார், நம்மை தள்ளி விடுவார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகன பலிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? நாம் எத்தனை பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினாலும், எத்தனை ஸ்தோத்திரங்களை செலுத்தினாலும், எத்தனை துதி பலிகளை செலுத்தினாலும், எத்தனை ஆராதனை கர்த்தருக்கு நாம் செலுத்தினாலும், நம்முடைய ஆராதனைகளும் நம்முடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சொல்லுக்கு முதலாவது நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தகன பலியில கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? நிச்சயமாய் ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் பலிகளை அங்கீகரிக்க வேண்டும். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது உங்களை அங்கீகரிக்க வேண்டும். உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் உங்களிடத்துல கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே தேவன் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாராக. அது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். நாம் எந்தெந்த காரியங்களுக்காய் கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்திய வசனம் என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி எந்த தேவ பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாய் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அதை சுதந்திரிக்க வகை செய்வார். நாம் வருஷத்தை முடித்து புதிய ஆண்டிற்குள்ளாய் போக இருக்கிறோம். நாம் எங்கெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் சரி செய்யும் பொழுது புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி, கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கட்டும். தேவரீர் எல்லா கீழ்ப்படியாமையின் ஆவிகளையும் ஜனங்களை விட்டு மாற்றி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கென்று நியமித்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.